அரசியை குமார் கல்யாணம் பண்ணிட்டு போய் கொடுமைப்படுத்துறதுக்கு முன்னாடியே அரசியோட வாழ்க்கையை பாண்டியன் காப்பாத்தினது ரொம்பவே சரியான முடிவுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். தங்கமேல் ஒரு வழியா முத நாளா அவங்களோட வேலைக்கு போயிட்டு வந்த விஷயத்தை வேலைக்கே போகாமலே சமாளிச்சு தப்பிச்சிடறாங்க. கரெக்டா சரவணன் கூப்பிட்டு வர போற நேரத்துக்கு அந்த ஆபீஸ்க்கு வெளியே போய் நின்றுக்கிட்டு ஆபீஸ்ல இருந்து வர மாதிரி காமிச்சிட்டு ரொம்பவே டயர்டா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு ஏமாத்திடுறாங்க. இந்த சரவணனுமே வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம தங்கமேல் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்டு தங்கமேல் உண்மையிலே வேலைக்கு போயிட்டு வந்த டயர்ல தான் இருக்குன்னு நினைச்சு தங்கமேல வந்து கூட கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. தங்கமேலுமே வந்துட்டு இன்னைக்கு ஒர்க் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு, இன்னும் போக போக ஒர்க்லாம் ரொம்ப அதிகமா இருக்குமாமா, ஃபர்ஸ்ட் நாளே என்னால ஒர்க்கை பார்க்க முடியல, அதனாலதான் ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கே போகாம அவங்க பாட்டு ஊரை சுத்திட்டு வந்துட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தங்கமேல் சொல்ற பொய் எல்லாத்தையுமே சரவணன் மட்டும் நம்புறது இல்லாம பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாருமே நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பழனினால கடையில வந்துட்டு நிம்மதியா வேலையே பார்க்க முடியல. பழனிக்கு மைண்ட் ஃபுல்லாவே வந்துட்டு சுகன்யா சொன்னது மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது, மல்லிகை கடைக்கெல்லாம் வேலைக்கு நீங்க போக கூடாது, ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும், நம்ம கூடிய சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு மாறணும், இல்லாட்டி நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்துட்டு நைட்ல பழனியை பிளாக்மெயில் பண்ணது மட்டும் தான் பழனியோட மைண்ட்ல இருக்கு. கடைக்கு போற பழனி வந்துட்டு கடையில சுத்தமா வேலையே பார்க்காம சுகன்யா சொன்னதை மட்டுமே தான் நினைச்சிட்டு இருக்காரு. கடைக்கு வர பாண்டியன் வந்துட்டு கடைக்கு பொருள் வாங்க இவ்வளவு பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க, இன்னும் பொருள் எடுத்து கொடுக்காம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பழனியை கூப்பிட்டு இருக்காரு. அப்ப கூட பழனி வந்துட்டு சுகன்யா சொன்னதான் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்டா ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சுன்னு சொல்லி பாண்டியன் கேட்கிறாரு. அட்லீஸ்ட் பாண்டியன் கிட்டயாவது வந்துட்டு பழனிவேல் வந்து சுகன்யா பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லலாம், ஆனா ஏன் இப்படி மறைக்கிறாருன்னே தெரியல. சரி ஒரு மாதிரி டயர்டா இருக்க, போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வா, கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்மே வந்து பழனிவேல் அனுப்பிச்சு வைக்கிறாரு. டீ குடிக்க போறப்ப கூட பழனிவேல் வந்து சோனியா சொன்னதையே தான் யோசிச்சுக்கிட்டு போறாரு. அப்படி கடைக்கு போயிட்டு இருக்கிறப்ப கரெக்டா அந்த டைம்ல சோனியாவுமே போன் பண்ணிடுறாங்க. எங்க இருக்கீங்க, ஏன் சொல்லாம கொள்ளாம கடைக்கு போயிட்டீங்க, கல்யாணம் ஆனா அடுத்த நாளே இப்படி வேலைக்கு போவாங்க, எல்லாருமே கல்யாணம் ஆனா லீவ் போட்டு ஒரு மாசம் வீட்டுல இருக்காங்க, நீங்க என்னன்னா முத நாளே இப்படி வேலைக்கு கிளம்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோனியா வந்து பழனிவேல கடையில இருந்தது போதும் உடனே இப்ப வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படிமா வர முடியும், செந்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான், அவங்க மாமனாருக்கு உடம்பு முடியாம இருக்கு, செந்திலோட வேலையும் சேர்த்து இப்ப நான் பார்த்து தானே ஆகணும், இப்ப நானும் இங்க இல்லைன்னா தனியால பாண்டியன் தான் கஷ்டப்பட்டு இருப்பாரு, அதனால இன்னைக்கு வர முடியாது, கோச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து சோனியா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்க உடனே இப்ப வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு சோனியா வந்து ரூமை விட்டு வெளியே வராங்க. ரூமுக்கு வெளியே கோமதி இருக்கிறத பார்த்ததுமே அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுறாங்க. மதியம் சாப்பிட வீட்டுக்கு வருவீங்களா, வர முடியலன்னா பரவாயில்ல, சாப்பாடை கொடுத்து அனுப்புறேன், ரெகுலரா நல்லா சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் மேல ரொம்பவே அக்கறையா இருக்கிற மாதிரி பேசி நடிச்சுட்டு இருக்காங்க. சோனியா இப்படி மாறி மாறி பேசுறதெல்லாம் பார்த்து பழனிவேலுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் பழனிவேலுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பா நம்மளால சோனியா கூட நிம்மதியா வாழ முடியாது. சோனியா வந்துட்டு மாறி மாறி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சோனியா இப்படி எல்லாம் பண்ணதுன்னு சொல்லி நம்ம வீட்டாளர்கிட்ட சொன்னோம்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு சோனியா நல்ல பொண்ணு மாதிரி நம்ம வீட்டாளுங்க எல்லாரும் முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன முடிவு கட்ட போறேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து ரொம்பவே குழப்பமோட சுத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்துட்டு மீனா அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. ரொம்பவே தயக்கத்தோட ரூம்குள்ள போற பாண்டியன் வந்துட்டு மீனாவோட அப்பா கோவப்பட்டு எதுவும் திட்டிடுவாரோ, நம்ம எதுவும் சத்தம் போட்டுருவாரோன்னு சொல்லி யோசனையோடயே தான் உள்ள போறாரு. ஆனா வழக்கத்துக்கு மாற இந்த வாட்டி மீனாவோட அப்பா அப்படி எதுவுமே பண்ணாம பாண்டியன் கிட்ட நல்லா தான் பேசுறாரு. பாண்டியன்மே வந்துட்டு மீனா அவங்க அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. நீங்க ரெண்டு பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க, செந்திலும் கதிரும் இங்க தான் இருப்பாங்க, அவங்க சம்மதிக்கு எதுனாலும் பாத்துப்பாங்க, நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்துட்டு மீனாவையும் அவங்க அம்மாவையும் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு பாண்டியன் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த முதல் வேலையா பாண்டியன் வந்து அரசியை கூப்பிட்டு, இன்னைக்கு கோயிலுக்கு எதுவும் போனியா அரசி, உன்னை கோயில்ல பார்த்தா சொல்லி நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, அதான் கேட்கிறேன் அப்படி சொல்லி கேட்கிறாரு. கோயிலுக்கு போய் தான் குமார் கிட்ட அரசி பேசிட்டு வந்தாங்க, அது எதையுமே சொல்லாம நாளா எங்கேயும் போலப்பா, நான் காலேஜ் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு தான் வரேன் அப்படி சொல்லி அரசி சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஆனா பாண்டியன் வந்து மறுபடியுமே கேட்கிறாரு, நீ யாரோ ஒரு பையன் கூட நின்று பேசிக்கிட்டு இருந்தா தான் அவங்க சொன்னாங்க, அதனாலதான் கேட்டேன், ஆனா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன், காலேஜ்லயே வந்து பசங்களோட பேச மாட்டேன், அப்படி இருக்கிறப்ப நீ போய் யாருக்கிட்ட பேச போற, அதைத்தான் நானும் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன், எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல, என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து முழுசாவே அரசியை நம்பிக்கிட்டு இருக்காரு. பாண்டியன் இவ்வளவு தூரம் நம்பிக்கையா இருக்கிறதுக்காவது அரசி வந்துட்டு என்ன நினைச்சுங்கிற உண்மையை சொல்லி இருந்திருக்கலாம். என்னதான் அரசி உண்மையை சொல்லாம அமைதியா இருந்தாலுமே அரசியோட பிஹேவியர் எல்லாத்தையுமே கோமதி வந்துட்டு அப்பவே நோட் பண்ணிடுறாங்க. பாண்டியன் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்பே வந்துட்டு அரசியோட முகம் மாறுது. பையன் கூட ரெண்டு பேசிக்கிட்டு இருந்தா சொந்தக்காரங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்பையும் அரசி ரொம்பவே பதட்டமா இருக்கிறத கோமதி நோட் பண்ணிடுறாங்க. பாண்டியன் முன்னாடி எதையும் கேட்க வேண்டாம், வீட்டாளு முன்னாடி எதையும் கேட்க வேண்டாம் முடிவு பண்ற கோமதி வந்துட்டு எல்லாருமே தூங்க போனதுக்கு அப்புறமா அரசியை தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. நான் உன்னை சின்ன பிள்ளையில இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ உண்மை பேசுறியா பொய் பேசுறியான்னு என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா, யாருக்கிட்ட கோயில போய் பேசின அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேள்வியை கேட்டுறாங்க. நான் யாருக்கிட்டையும் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து எவ்வளவு தூரம் சமாளிக்க ட்ரை பண்றாங்க. இதுக்கு மேலே என்னை ஏமாத்த முடியாது, உங்க அப்பா அந்த கேள்வி கேட்கிறப்பே உன் முகம் மாறிடுச்சு, நான் அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன், உங்க அப்பா உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு, நீ பேசிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சுமே வந்துட்டு அப்படிலாம் என் பொண்ணு பண்ணிருக்காதுன்னு சொல்லி முழு நம்பிக்கை உன் மேல வச்சிருக்காரு, அந்த நம்பிக்கையெல்லாம் வீணாக்கிறாத, தயவுசெய்து யாருக்கிட்ட பேசினா என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கோமதி வந்து விடாப்படியா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம அப்பாவும் இவ்வளவு தூரம் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காரு, அம்மாவுக்குமே வந்துட்டு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல உண்மையை மறைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்துட்டு
வந்துட்டு நம்ம இவ்வளவு நாளா வந்துட்டு முத்துவேல் வீட்டாளுங்க எல்லாருமே மோசமானவங்க தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா முத்துவேல் சக்திவேல் மட்டும் தான் அது மாதிரி இருக்காங்க. குமார் அது மாதிரி கேரக்டரே கிடையாது. ஆரம்பத்துல நானுமே வந்துட்டு குமார மோசமான பையன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது எல்லாமே வந்துட்டு அவங்க அப்பா சொல்லி பெரியப்பா சொல்லி தான் பண்ணிருக்கான். குமார் மேல எந்த தப்புமே கிடையாது. குமார் ரொம்பவே நல்ல பையமா. நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு சொல்லிட்டு குமார் ரொம்பவே ஆசைப்படுறான். இந்த ரெண்டு குடும்பமும் எங்கனாலதான் சேர போகுது, நானும் குமாரும் கல்யாணம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்துரும்ல அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொன்னதுமே கோமதி ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கிறியா? இந்த குமாரோட கேரக்டர் தெரிஞ்சுதான் குமாருக்கு ஊருக்குள்ள யாருமே பொண்ணே கொடுக்கல. இப்படி முட்டாள்தனமா குமார் சொன்னது எல்லாத்தையும் உண்மை நம்பிட்டு வந்து என்கிட்ட வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற. இது மட்டும் உங்க அப்பாக்கும் உங்க அண்ணங்களுக்கு தெரிஞ்சுனா என்ன ஆகும் தெரியுமா? ஏன் அரசி இப்படி எல்லாம் பண்ற? உனக்கு எப்படி இப்படி மனசு வந்துச்சு? எங்க அண்ணங்க இந்த வீட்டுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பழனியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தா நீ போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பியா? இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன். இப்பயே போய் உங்க அப்பா கிட்ட சொல்றேன். அப்பதான் வந்து இந்த குமாருக்கு ஒரு புத்தி வரும். உங்க அப்பாட சொல்லி குமாரை கண்டிச்சு வைக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து இந்த விஷயத்தை பாண்டியன் கிட்ட சொல்ல போறாங்க. கோமதியை தடுக்கிற அரசி வந்துட்டு தயவு செய்து இந்த விஷயத்தை அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதமா. நானும் குமாரும் ஒருத்தர் விரும்புறோம். எனக்கு குமாரை ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணனா குமார தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து ஒரே பிடிவாதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குமார் உன்னை இந்த அளவுக்கு மனசை மாத்தி வச்சிட்டானா, விடு இந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போய் டக்குன்னு இந்த விஷயத்தை பாண்டியன் கிட்ட சொல்லிட்டாங்க. அரசி மேல இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்த பாண்டியன் வந்துட்டு நம்ம பொண்ணு தான் இப்படி பண்ணிருச்சா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. நம்ம பொண்ணுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இது எல்லாமே அந்த குமாரோட வேலையா தான் இருக்கும். ஏதேதோ பொய்ய சொல்லி ரொம்ப நல்லவே மாதிரி நடிச்சு அரசியை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல வச்சு கொடுமைப்படுத்த போறாங்க. அதுக்காக தான் வந்துட்டு குமார இப்படி பிளான் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. கண்டிப்பா இது எல்லாமே உங்க அண்ணங்களோட வேலையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு பாண்டியனுமே கண்டுபிடிச்சாரு. இதுக்கு மேலுமே இந்த பிரச்சனை இப்படியே விடக்கூடாது, இதுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமா கிளம்பி போற பாண்டியன் வந்துட்டு முத்துவேல் வீட்டுக்கு வெளியே நின்று சத்தம் போட ஆரம்பிச்சாரு. பாண்டியனோட குரலை கேட்டு வெளியே வர முத்துவேலி சக்திவேலும் இங்க வந்து எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. முதல்ல உன் பையனை கூப்பிடு, உன் பையன் கிட்ட தான் பேசணும், உங்ககிட்ட எல்லாம் பேச விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து குமார கூப்பிடுறாரு. வெளியே வர குமார் வந்துட்டு என்ன நடந்துச்சுனே தெரியாம ரொம்பவே அசால்ட்டா தான் அவருமே வந்து நின்னுட்டு இருக்காரு. யாருமே எதிர்பார்க்காத டைம்ல டக்குன்னு பாண்டியன் வந்து குமார் மேல கை வச்சிடறாரு. இதை பார்த்ததுமே முத்துவேலி சக்திவேலு சாக்காயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் வீட்ல இருந்து அரசியும் அவங்க அப்பா வந்துட்டு குமார் அடிக்கிறத பார்த்ததுமே அங்க இருந்து அழுதுகிட்டே அவங்களும் வந்துட்டு குமார அடிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி குமாருக்கு சப்போர்ட்டா பாண்டியனை அடிக்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க. நடக்கிறதெல்லாம் பாக்குற பாண்டியனுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம பொண்ணு தானே அது, என்ன இப்படி மாறிடுச்சு? ஏத்த வீட்டுக்காரங்க நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்காங்கிறது தெரிஞ்சுமே வந்துட்டு நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு இவங்க மனசை மாத்தி வச்சிருக்காங்க. அரசி இது உனக்கு தேவையில்லாத பிரச்சனை, ஒழுங்கா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து அரசியை சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னே புரியாம முத்துவேலுமே முழிச்சுட்டு நிக்கிறாரு. அப்பதான் பாண்டியன் வந்து முத்துவேல் கிட்ட உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? நாங்க நிம்மதியா வாழ்ந்தாலே உங்களுக்கு பிடிக்காதா? எங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு வகையில கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்களா? இப்பதான் பழனியோட கல்யாணத்தை நிப்பாட்டி முடிச்சீங்க. எங்க குடும்பத்தை அவமானப்படுத்ததா நினைச்சுக்கிட்டு உங்க கூட பிறந்தவோட தம்பியோட கல்யாணத்தையே நிப்பாட்டி உன் தம்பியோட மனசே வந்து வேதனைப்படுத்துனீங்க. இப்ப என்னடா என் வீட்டு பொண்ணை குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் பொண்ணோட வாழ்க்கையை வீணடிச்சு அதுல சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்குறீங்களா? அது ஒரு காலமும் நடக்காது அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து முத்துவேல் கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காரு. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கிற? யார் வந்து உன் பொண்ணை கேட்டு வந்தா? சம்பந்தமே இல்லாம இங்க வந்து ஏன் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்துட்டு சக்திவேலும் குமார் சேர்ந்து தான் இந்த திட்டத்தையே போட்டிருக்காங்கிறது தெரியாம அவரும் போய் பாண்டியன் எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. கோமதியே நேர்ல வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு முத்துவேலுக்குமே என்ன நடந்திருக்குன்னே புரியுது. கோமதி சொல்றதெல்லாம் உண்மைதானா? நீ போய் அரசு கிட்ட பேசினியா? இப்படி எதுவும் பிளான் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி முத்துவேல் வந்து சக்திவேல்ட்டையும் குமார்ட்டையும் கேட்கிறாரு. பதிலே சொல்லாம ரெண்டு பேர் தலையை கீழே போட்டு நிக்கிறப்பே வந்துட்டு முத்துவேலுக்கு தெரிஞ்சிருது. அப்ப இது எல்லாமே இவங்களோட வேலை தான். பாண்டியன் குடும்பத்தை பழிவாங்கணுங்கிறதுக்காக பழனிவேலோட கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைச்சதெல்லாம் சரி, அதுக்காக அரசியோட வாழ்க்கையில இப்படி விளையாடுறதெல்லாம் கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது. யாரை கேட்டு இந்த முடிவெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சக்திவேலி குமாரி பயங்கரமா அப்படி திட்டிட்டு இருக்காரு. எந்த பதிலுமே பேசாம எல்லார்கிட்டயும் சிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அமைதியா தலையை கீழே போட்டு சக்திவேலி குமாரி எதுவுமே பேசாம நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து அரசியை சத்தம் போட்டு வீட்டுக்குள்ள போக சொல்லிடுறாரு. இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இவ்வளவு பிளான் பண்ணி அரசி மனசை மாத்தி அரசி இப்பதான் லவ் பண்ணவே வச்சோம், அது ஒரு நாள் கூட நிலைக்காம போயிருச்சு அப்படின்னு சொல்லி குமார் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த குமார் பத்தின உண்மையான கேரக்டர் வந்து அரசிக்கு தெரிஞ்சு இந்த அரசியோட வாழ்க்கையை சக்திவேல் குடும்பத்துல போய் கஷ்டப்பட விடாம பாண்டியன் எப்படியா காப்பாத்திட்டாருன்னா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.